கப்பா பின் அலரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் நிழலில் தமது சால்வை ஒன்றை தலையணையாக வைத்து சாய்ந்து கொண்டிருந்த போது அவர்களிடம், இஸ்லாத்தின் எதிரிகள் எங்களுக்கு இழைக்கும் கொடுமைகளை நாங்கள் முறையிட்டவாறு எங்களுக்காக இறைவனிடம் நீங்கள் உதவி கோர மாட்டீர்களா, எங்களுக்காக பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு முன்னிருந்தவர்களிடையே ஓரிரை கொள்கையை ஏற்று இறை தூதரை நம்பிய ஒரு மனிதர் பிடிக்கப்பட்டு அவருக்காக மண்ணில் குழி தோண்டப்பட்டு அவர் அதில் நிறுத்தப்படுவார். பின்னர் ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவரது தலையில் வைக்கப்பட்டு அது இரு பாதியாக பிளக்கப்படும். பழுக்க காய்ச்சிய இரும்புச் சீப்புகளால் அவர் மேனி கோதப்பட அது அவரது தசையையும் எலும்பையும் கடந்து சென்றுவிடும். ஆயினும் த கொடுமையான அவரை அவர் ஏற்றுக்கொண்ட அவரது மார்க்கத்திலிருந்து பிறழச் செய்யவில்லை. அல்லாஹ்வின் மீதானையாக இந்த இஸ்லாத்தின் விவகாரம் முழுமைப்படுத்தப்படுவது உறுதி. எந்த அளவுக்கென்றால் வாகனத்தில் பயணம் செய்யும் ஒருவர் யமனில் உள்ள சனாவிலிருந்து ஹலமம் வரை பயணம் செல்வார். வழியில் அல்லாஹ்வையும் தனது ஆட்டின் விஷயத்தில் ஓநாயையும் தவிர வேறெவருக்கும் அவர் அஞ்சமாட்டார். ஆயினும் தோழர்களே, நீங்கள்தான் கொடுமை தாழாமல் பொறுமை குன்றி அவசரப்படுகின்றீர்கள் என்று சொன்னார்கள்.